குக்கர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா மேரினேஷனுக்கு எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே போட்டுடுறோம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி. இதுக்கு கரெக்டாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இதை ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு சிக்கனை வந்து குக்கரில் வச்சாச்சு. மசாலா போட்டிருக்கோம், மேரினேஷன் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு இடிச்சாச்சு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி அரைச்சாச்சு, சோம்பு வந்து தாளிப்புக்கு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு போட்டாச்சு. இப்போ மற்றதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் எல்லாமே இதில் போட்டுடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. சிக்கன் வந்து ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது நல்லா வதங்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகட்டும். 2 விசில் வந்துடுச்சு சிக்கன். ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனை. ஒரு 50% மேலே குக் ஆகிடுச்சு. உப்பு போட்டுடலாம்.